வீட்லேயே ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங் எப்போ வரும்னே தெரியாதுங்க. அதனால் மாம் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ரசமலாய் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஷான் ரசமலாய் மிக்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்தியன் க்ராசரி ஷாப்ஸில். இதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடவே சாஃப்ரானும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் கீ, அது கூடவே இந்த ரசமலாய் மிக்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிச்சு வர பாலில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த காட்டேஜ் சீஸ் பால்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது பால்ஸ் மாதிரியே போட்டுக்கலாம், இல்லை நம்ம ரசமலாய் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இந்த 1 பேக்கெட்டில் நம்மளால் 10 பால்ஸ் வரைக்குமே தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா பாலில் போட்ட பிறகு இது கொஞ்சம் பெருசாகும். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சும் செஞ்சுருக்கு, நல்லா எல்லோவிஷ் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா ட்ரா பண்ண போகிறோம். ஸோ போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த ரெசிபிக்கு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, பால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம இந்த ஷேப்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்து ட்ராப் பண்ணிடணும். இல்லைனா அந்த பால்ஸ் ரொம்பவே கட்டியாயிடும், நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஃபோக் வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க. இதோட பதம் எப்படின்னா, நம்ம போட்ட சைஸை விட ஒரு 2-3 டைம்ஸ் அதிகமாக வரும். அவ்வளோதாங்க. இது முடிஞ்சோடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப எம்மியான ரசம் இது ரெடி. எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.